தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். உலகுடன் ஒத்தோடி இலங்கை தீவும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறது. வழமை போலவே அரசியல் தலைகளின் வாழ்த்துச் செய்திகளும் இந்த நாளை முன்னிறுத்தி கிட்டிக் கொண்டன. அதேபோல தமிழ் அரசியல் கைதிகள் அல்லாத 389 கைதிகளுக்கு ஏகேடிஆரின் பொது மன்னிப்பில் இன்று விடுதலையும் கிட்டிக் கொண்டது. பல ஆண்டுகளாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை பொறுத்தவரை ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்சுக்கு இன்றைய கிறிஸ்துமஸ் நாளிலும் வேலை வரவில்லை என்பது இன்று நிரூபிக்கப்பட்டது. அமெரிக்காவில் அதன் தற்போதைய அரசு தலைவர் ஜோ பைடன் தனது பதவிக்காலத்தின் இறுதி நாட்களில் மத்திய அரசால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 40 பேரில் 37 பேரின் மரண தண்டனையை தனது அரசு தலைவர் அதிகாரத்தை பயன்படுத்தி மீளெடுத்த பின்னணியில் இலங்கை தீவில் இன்னமும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடிவு வரவில்லை. அமெரிக்காவில் மரண தண்டனைகளை தீவிரமாக நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொள்ள இன்னமும் சற்றேறக்குறைய 3 வார காலமே உள்ள நிலையில் பைடன் வழங்கிய இந்த மன்னிப்பு முடிவை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டாலும் மாற்ற முடியாது என்பது அமெரிக்க அரசியலமைப்பின் ஒரு நியதி. இதேபோல அமெரிக்காவின் மாநில நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனைகளை நிறுத்த ஜோ பைடனுக்கும் எந்தவித அதிகாரம் இல்லை என்பதும் இன்னொரு முக்கிய விடயம். இதனால் பைடன் கூட்டாட்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் விதித்த மரண தண்டனைகளை தனது அதிகாரத்தால் மீளெடுத்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் 2025 ஆண்டில் ஆரம்பிக்க உள்ள தனது ஆட்சி காலத்தில் மரண தண்டனைகளை அதிகம் நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் பைடன் தனது பதவியிலிருந்து இறங்கும் காலகட்டத்தில் இந்த மன்னிப்பு சிஸ்டத்தை ஒரு அதிரடியாக எடுத்தமை தெரிகிறது. ஆனால் இலங்கை தீவில் போர் முடிவடைந்து 15 வருட காலம் ஓடி கடந்தாலும் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார கொலுவில் இருக்கும் முதன்மை தலையாரிகள் எவருமே தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் இவ்வாறான ஒரு அதிரடியான முடிவை எடுத்து அவர்களுக்கு விடுதலையை வழங்க துணியவில்லை என்பதும் இன்றைய கிறிஸ்துமஸ் நாளிலும் கசப்பாக இருக்கும் ஒரு யதார்த்தம். இதனால்தான் இன்று நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகளில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இடம் இருக்கவில்லை. எனினும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மாந்தர்களுக்கு ஒரு செய்தியாக கூறும் சமூக நீதி மற்றும் மனிதநேயம் குறித்து முதன்மை தலையாரி ஏகேடிஆர், 2ஆம் தலையாரி பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரின் நீண்ட நத்தார் வாழ்த்துச் செய்திகள் பேச்சு பல்லக்காக வந்தன. 2019 இலங்கை தீவில் உயிர்த்த ஞாயிறு தினம் கொண்டாடப்பட்ட போது இடம்பெற்ற குரூரமான தாக்குதல்கள் குறித்த கசப்பான அனுபவத்தால் கடந்த இரவும் இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கடுமையான பாதுகாப்புடன் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்ற நிலையில் இந்த முறைதான் முதலாக ஆட்சி தரப்பு என்ற வகையில் திசைகாட்டி முகங்களின் வாழ்த்துக்கள் மக்களுக்கு கிட்டிக் கொண்டன. அந்த வகையில் உறுதியான பொருளாதாரம், சமூக நீதி ஆகியவற்றை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரத்துடன் மனிதநேயம் மிக்க ஒரு நாட்டை உருவாக்க மக்கள் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இந்த நத்தார் தினம் ஒரு வாய்ப்பை வழங்குவதால் அதற்குரிய உறுதியை மக்கள் பூண வேண்டும் என கோரி தனது நீண்ட வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டார் தலையார் ஏகேடிஆர். நத்தார் தினத்தின் அடிப்படை தார்மீகமே இலங்கை தீவு போன்ற நாடுகளை பீடித்த இனவாதம், மொழிவாதம் போன்ற வாதம், வலிப்பு, பித்த பேதங்களை ஒதுக்கிக் கொள்ளும் தார்மீகத்துக்கு உரியது எனவும் ஏகேடிஆரின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் அடிக்குறிப்பிடப்பட்டது. தற்போது இலங்கையின் எதிர்காலத்துக்காக மக்கள் ஒன்றிணையும் ஒரு காலகட்டம் வந்துள்ளதாகவும் பிரிவினை இருளிலிருந்து நீங்கி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக இலங்கை படிப்படியாக மாறி வருவதாகவும் ஏகேடிஆரின் கிறிஸ்துமஸ் செய்தியிலும் வார்த்தைகள் இருந்தன. இதேபோல 2ஆம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் தவறுகளை மன்னிக்கவும் சமரசம் செய்யவும் நத்தார் பண்டிகை மக்களுக்கு நினைவூட்டுவதாக சொல்லிக் கொண்டார். ஆட்சி தரப்பிலிருந்து இவ்வாறாக நத்தார் பண்டிகை வாழ்த்துச் செய்திகள் வர எதிர்க்கட்சிகளும் சும்மா இருக்கவில்லை. அந்த வகையில் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து சஜித் பிரேமதாசாவின் வாழ்த்துச் செய்தி வந்தது. ஆக மொத்தம் இவ்வாறான பண்டிகை நாட்களில் வாழ்த்துச் செய்திகளை எடுத்துவிடும் அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நத்தார் பண்டிகை காலம் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. எனினும் ஏகேடிஆர் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான நிலந்தி ஹொட்டகாச்சி அண்மையில் உதிர்த்த உண்மையுள்ள ஒன்றை பொய்யென்றும் பொய்யான ஒன்றை உண்மை என்று நம்ப வைக்க மக்களுக்கு இருக்கும் ஜனநாயக உரிமை குறித்த நூதனமான தத்துவார்த்தத்தை நினைத்து கொண்டால்தான் இவ்வாறான வாழ்த்துச் செய்திகளில் உள்ள செய்திகளிலும் உண்மை பொய் மாறுபாடாக உள்ளதோ என்ற ஒரு கலக்கம் ஏற்படத்தான் செய்கிறது.
நிலந்தியின் இந்த நூதன தத்துவார்த்தம் சமூக வலைத்தளங்களில் கழுவி ஊற்றப்பட்டதும் அவரது இந்த கருத்து ஏகேடிஆர் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கின்றதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டதும், அப்படியானால் ஆட்சிக்கு வருவதற்காக மாலிமாவா ஆகிய திசைகாட்டி முகங்கள் பொய் சொல்லிக் கொண்டனவா என்ற விமர்சனங்கள் எல்லாம் புற்றீசல்களாக கிளம்பியிருந்தன. இதனை அடுத்துதான் நிலந்தி ஹொட்டகாச்சி தனது திசைகாட்டியின் உறுப்பினராக இருந்தாலும் அவர் வெளியிட்ட கருத்து தவறு எனவும், பொய்களை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுமாறு சமூகத்தை ஊக்குவிப்பது தவறு எனவும் ஏகேடிஆரின் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் வியாக்கியானம் வெளிப்பட்டது. இந்த நிலையில் உண்மைகளை பொய்யென்றும் பொய்யான ஒன்றை உண்மையென்றும் மக்களை நம்ப வைக்கும் பாணியில் தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்ட காலத்திலும் சிங்கள மகாஜனதாவுக்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் செய்திகளை சொல்லிக் கொண்டார்கள். அவ்வாறான பொய்யான செய்திகளால் தமது அரசியல் இருப்பை கடந்த காலத்தில் காத்து கொண்ட அரசியல்வாதிகள் தமிழர் தாயகத்தின் மீது ஏவிவிட்ட கடந்த கால கந்தக நாசகார தாக்குதல்களின் இன்னல்கள் இன்னமும் ஆயிரக்கணக்கான தமிழர்களை அல்லலுற வைப்பதுதான் கசப்பான யதார்த்தமாக இங்கியுள்ளது. ஆயினும் இந்த அவலங்களை விதைத்த அந்தகார முகங்கள் இன்னமும் அந்த அவல விதைப்புகளுக்குரிய வரப்பிரசாதங்களுக்காக அலைந்து கொள்கின்றன. அந்த வகையில் படைய பாதுகாப்பு நீக்கப்பட்டதால் தமது தலையான மஹிந்தவுக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகளும் விடுதலை புலிகளும் கொலை மிரட்டல்களை விடுப்பதாக ராஜபக்ச அல்லக்கைகள் முனகிக் கொள்கிறார்கள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட படைய பாதுகாப்பு நேற்று முன்தினமே நீக்கப்பட்ட நிலையில், அதற்கிடையில் தமது ராஜபக்ச தலைகளுக்கு இவ்வாறான மிரட்டல்கள் வந்துவிட்டதான புரட்டல்களை பொதுஜன பிரமுனவாகிய ராஜபக்சக்களின் தாமரை முட்டு சட்டவாள முகங்கள் எடுத்துவிட தலைப்படுகின்றன. இவ்வாறான முகங்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா காவல்துறை தமது தலைவர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பு குறைச்சலுக்குரியதாக நோக்கப்படுகிறது. இதனால்தான் பெட்ரோமாக்ஸ் விளக்கேதான் வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முப்படையினர் தான் மஹிந்த மற்றும் கோட்டாவின் வதிவிடங்களை சுற்றி சுழல வேண்டும் என இவர்கள் அடம்பிடிக்கும் தில்லாலங்கடிகளை நகர்த்த தலைப்படுகிறார்கள். ஆனால் இவ்வாறானவர்களின் இந்த பாச்சா இனிமேல் ஏகேடிஆர் தரப்பிடம் ஈடுபடுமா என்பது ஒரு முக்கியமான வினாதான். ஆனால் ராஜபக்ச அதிகார மையம் விதைத்த கந்தக நாசகாரத்தால் தமது உறவுகளை இழந்த பல்லாயிரம் பேர், இல்லையென்றால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளத்தை சுமந்து தமது உறவுகள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்ற விடயத்தில் இன்னமும் ஒரு முடிவை பெற முடியாமல் வெட்டி இழுக்கும் துன்ப சாகரத்தில் சுழலும் தமிழ் மாந்தர்களை பொறுத்தவரை இன்று வரை இவ்வாறான பண்டிகை காலங்கள் அவர்களிடம் வெறுமையான உணர்வை மட்டுமே சூழ வைக்கிறது. இவ்வாறான பண்டிகை நாட்கள் வரும்போதெல்லாம் அவ்வாறான மாந்தர்களின் துயரம் மேலும் அதிகரித்து அவர்களின் நிலைமையை மேலும் மோசமாக்கிக் கொள்வதாக உளவியலாளர்கள் குறிப்பிடுவது தமிழ் சமூகத்தில் உள்ள இன்னலுற்ற வகிபாகத்துக்கும் பொருந்திக் கொள்ளும். பண்டிகை காலங்களில் தாம் தனித்து விடப்பட்ட உணர்வை கொண்டவர்கள் தமது வாழ்வில் மீள முடியாத ஒரு பிரச்சனை உள்ளதான வலியுறுத்தல் செய்தியை இவ்வாறான நாட்களில் இரட்டை மடங்காக பெறுவதாகவும் உளவியலாளர்களின் எச்சரிக்கைகள் வந்துள்ளன. ஆகையால் இவ்வாறான இன்னலை போருக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் சுமந்து வரும் தமிழ் மாந்தர்களை திடமூட்ட சக தமிழ் மாந்தர்கள் முயற்சிகளை செய்வதே கிறிஸ்துமஸ், புத்தாண்டு அல்லது தைப்பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களுக்குரிய தாற்பரிய கடமையுமாகின்றது. பண்டிகை கொண்டாட்டங்களில் உள்ள தமிழ் மாந்தர்கள் நலிவடைந்த தமது சக உறவுகளுக்கும் தாம் அனுபவிக்கும் இவ்வாறான சமூக அனுபவங்கள் கிட்டிக்கொள்வது முக்கியமானது என்பதை உணர்ந்து தன்னார்வமாக இயங்கிக் கொள்வதே இவ்வாறான பண்டிகை நாட்களுக்குரிய தார்மீகமாகவும் இருக்கக்கூடும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், உலகளாவிய ரீதியில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வத்திக்கானில் உள்ள புனித பேதுருவானவர் தேவாலயத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் புனித ஆண்டு நேற்று மாலை பாப்பரசர் பிரான்சிஸால் புனித கதவு திறப்புடன் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு 25 வருடங்களுக்கும் ஒருமுறை இந்த புனித ஆண்டு கதவு திறப்பு இடம்பெறும் நிலையில் 2025ஆம் ஆண்டுக்காக இந்த நடைமுறை நேற்று இடம்பெற்றது. இறுதியாக கடந்த 2000ஆம் ஆண்டில் பாப்பரசர் ஜான் போல் இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்தியிருந்தார். கத்தோலிக்க விசுவாசிகளை பொறுத்தவரை மனமாற்றம் மற்றும் தவக்கால நிகழ்வுகளுக்குரிய காலமாக 2025 நோக்கப்படுகின்றது. இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனியின் பிரசன்னம் மற்றும் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் ஒன்றுகூடல்கள், நூற்றுக்கணக்கான ஆயர்களும் கர்தினால்களும் கூடியிருக்க இந்த நிகழ்வு பாப்பரசரால் நடத்தப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் இந்த புனித ஆண்டு காலத்தில் உலகளாவிய ரீதியிலிருந்து 30 மில்லியனுக்கும் அதிகமான விசுவாசிகள் ரோமில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்க்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி இந்த நிகழ்வுகளை நடத்திய 88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைக்கு தலைமை தாங்கி தனது பாரம்பரியமான ஆசீர்வாதத்தையும் வழங்கியிருந்தார். ஜெர்மனியில் அண்மையில் கிறிஸ்துமஸ் சந்தையில் இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து வத்திக்கானிலும் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது.
இத்தாலி தனது தரப்பிலிருந்து 700க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களை வத்திக்கானுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்து ரஷ்ய உக்ரேனிய போர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கிறிஸ்துமஸ் நாளன்று கூட உக்ரைனை விட்டுவிட ரஷ்யா தயாராக இல்லை என்பது இன்று உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நிரூபித்துள்ளன. இன்று காலை உக்ரேனிய நகரங்கள் மீது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்கள் கடுமையாக இடம்பெற்றன. உக்ரைனின் சக்திவள கட்டமைப்பு மீண்டும் ஒருமுறை ரஷ்யாவின் பாரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக உக்ரேனிய எரிசக்தி அமைச்சர் கூறியுள்ளார். உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவ் மோசமாக இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல டினிப்ரோ நகரமும் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த தாக்குதல்களால் எரிசக்தி மையங்கள் உட்பட்ட பல கட்டிடங்கள் சேதமடைந்து பலர் காயமடைந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளன. இவைதான் IBC தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.